அன்பு நண்பர்களே வணக்கம். உங்களை இந்த காணொளி மூலம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளினுடைய சிந்தனையாக லூகாஸ் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 27 38 முடிய பகுதிகள். இந்த பகுதிகளிலே 2 விதமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஒன்று, உன்னை நீ அன்பு செய்வது போன்று பிறரையும் அன்பு செய். மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதையே நீயும் மற்றவர்களுக்கு செய். இரண்டாவது கருத்தாக, நீ மற்றவருக்கு உதவி செய்யும் பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் உதவி செய். இந்த 2 கருத்துக்களை நாம் இன்று சிந்தித்து பார்ப்போம். நான் சந்தோஷமாக இருக்கணும், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், நான் நினைக்கிறது எல்லாமே செய்யணும், மற்றவங்க எல்லாரும் எனக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், நான் பெரியவன் என்ற அந்தஸ்தை அடைய வேண்டும் என்று எல்லாருமே ஆசைப்படுவது வாழ்க்கையில் யதார்த்தம் தானே. எனக்கும் அந்த ஆசை இருக்குது, உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் நான் என்னை மறந்துடுவேன், மற்றவர்களை மறந்துடுவேன். அவங்க எல்லாம் என்னத்தான் மதிப்பு கொடுக்கணும், எனக்குத்தான் எல்லா புகழும், என்னை பாராட்டணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நான் மற்றவரை பாராட்ட மாட்டேன், அவர்களை அன்பாக கரிசனையோடு நல்ல பண்புகளோடு பேச மாட்டேன். அப்போ எனக்கு அவங்க எல்லாம் செய்யணும்னு நான் நினைக்கிறேன், ஆனால் அவங்க எதையுமே, அவங்களுக்கு நான் எதையுமே செய்ய மாட்டேன் அப்படிங்கிற உணர்வு இருக்குது இல்லையா, அது நல்ல உணர்வு அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இரண்டாவது கருத்து, நான் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முன் வருவேன். எப்படி அப்படின்னு சொன்னால், இது மனித யதார்த்தம் தான். நான் ஒரு 100 ரூபாய் ஒரு மொழி எழுதுறேன்னா திருமணத்திலேயோ மற்ற நிகழ்வுகளிலேயோ அந்த 100 ரூபாய் எனக்கு திரும்ப வந்துடும், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இதே போலத்தான் நிறைய இடங்களில் நம்மை மறந்து சுயநலத்தில் எனக்கு தான் நிறையா வந்துடணும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம பெருமையாக எல்லாமே கொடுக்க ஆரம்பிக்கும். இது ஆலயங்களை நம்ம பார்க்கலாங்க. சில நேரங்களில் ஒரு திருவிழா நடக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு கொடுக்கணும், அதுக்கு முன் வருவாங்க. நிறைய பேர் வாலண்டியர்ஸாக முன் வருவாங்க, ஏதாவது ஒரு ஆதாயத்தோடு வருவாங்க. நான் கோயிலுக்காக கொடுக்குறேன், காணிக்கை கொடுக்குறேன், ஏழைகளுக்காக கொடுக்குறேன், அதனால் என்னுடைய பெயர் வேண்டாம், என்னை பற்றி நீங்கள் சொல்ல வேண்டாம், இது வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க பார்த்தீங்கன்னா கையை விட்டு எண்ணிடலாம். ஒருத்தர் 2 பேர் தான் சொல்லுவாங்க. மீதியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, என்னுடைய பேரை வாசித்துடுங்க ஃபாதர், என் அட்ரஸோடு வாசிங்க, என் தெரு நம்பரை சொல்லுங்கள், வீட்டு நம்பரை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு அவங்கள பற்றி சொல்லுவாங்க. இது மீண்டும் நமக்கு அந்த பணம் வராது, இருந்தாலும் நான் கொடுத்தேன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு இல்லையா, அதனால் என்ன பயன்? ஒன்றுமே கிடையாது. அப்போ நான் கொடுக்குற பொழுது என்னை அது இழக்க வேண்டும், என்னை அதை பாதிக்க வேண்டும். அதுதான் உண்மையான கொடுத்தல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே ஏழைகளுக்கு, தேவையில் இருப்பவர்களுக்கு நான் கொடுக்கிற பொழுது மீண்டும் அது எனக்கு கிடைக்கும், அதன் மூலமாக எனக்கு பேர் புகழ் கிடைக்கும், மற்றவர்கள் என்னை பாராட்டுவார்கள், சமுதாயத்தில் எனக்கு ஒரு அந்தஸ்து கிடைக்கும், இவர் இத்தனை மக்களை காப்பாற்றுகிறார், உதவி செய்கிறார், நல்ல மனிதர் என்ற ஒரு பேர் கிடைக்கும் என்று சொல்லி ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக செய்வது உண்மையான இழப்பு அல்ல என்று இயேசு இந்த நற்செய்தி பகுதியிலே விளக்குகிறார். அன்பு இறை சமூகமே, நம்ம இந்த நாளில் யோசித்து பார்ப்போம். நான் கொடுப்பது என்னை இழப்பதற்கா, அல்லது மீண்டும் அதை நான் பெற்றுக்கொள்வேன் என்று ஒரு பேங்க்கில் பணத்தை போட்டு சேர்த்து வைக்கிறப்போ அது ஒரு நாளில் எனக்கு வட்டியோடு திரும்ப வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு மைண்டில் வச்சுக்கிட்டு எதிர்பார்ப்போடு கொடுக்குறப்போ அது உண்மையான இழப்பு அல்ல என்று சொல்லப்படுகிறது. நான் யோசித்து பார்க்கிறேனே, ஏன் என்னால் இப்படி எதையுமே தாராளமாக இருப்பதை கொடுத்து விட்டு எதிர்பார்க்காமல் இருக்க முடியவில்லை? ஏனென்றால் என்னுடைய தேவை அதிகமாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அப்படி அந்த தேவைகளை எல்லாம் குறைத்துவிட்டு பிறருக்காக தாராளமாக முன் வந்து செய்து வழக்கை செய்வது இடக்கை தெரியாமல் இருக்க வேண்டும் என்று கூட விவிலியத்தில் கூறப்படுகிறது இல்லைங்களா? அப்போ நான் செய்கிற அந்த சிறிய உதவியாக இருந்தாலும் அது மற்றவர்களுக்காக நான் என்னை இழந்து கொடுக்கிறேன். அதன் மூலமாக இறை சமூகம் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படும்,
மீண்டும் எனக்கும் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையை கட்டி எழுப்பி நான் பிறருக்கு கொடுக்கிற பொழுது எதையும் எதிர்பார்க்காமல் கொடுக்க வேண்டும். இது பணம் மட்டும் கிடையாதுங்க, பொருள் மட்டும் கிடையாது, ஈவன் அன்பு இருக்கிறையா, அந்த அன்பு கூட நான் கொடுக்குற போது என்னை திரும்ப அவர்கள் என்னை அன்பு செய்யணும். நான் இவர்களை பாராட்டணுன்னா அவங்களும் என்னை பாராட்டணும், இவர்களை பற்றி புகழ்ந்து பேசணுன்னா அவங்களும் என்னை புகழ்ந்து பேசணும், இவங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்னா அவங்க எனக்கு நன்றி சொல்லணும். இன்னும் நான் இவர்களுக்கு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செஞ்சேன்னா அவங்களும் என்னுடைய கஷ்டத்துக்கு உதவி செய்யணும். இப்படி எதிர்பார்ப்போடு செய்கிறது ஒன்றுமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்படுவது கிடையாது. எனவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார், கடவுள் நம்மை படைத்தார், அவர் வாழ்க்கையில் எனக்கு எல்லாமே கொடுத்திருக்கிறார், என்னால் முடிந்ததை நான் பிறருக்கு செய்வேன் என்று சொல்லி எதிர்பார்க்காமல் இன்று நான் பிறருக்கு உதவி செய்ய முன் வருகிறேனா என்ற சிந்தனையை சீர்தூக்கியவர்களாக இந்த நாளை இறைவனுடைய பாதம் ஒப்பு கொடுத்து ஆரம்பிப்போம். இந்த நாளிலே கூட நாம் நினைக்கிற ஒவ்வொன்றும் இறைவனுடைய அருளால் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அன்னை மரியாள் ஆரோக்கிய தாய் நமக்காக இயேசுவினிடத்திலே பரிந்து பேச அனைத்து செல்வங்களையும் அனைத்து நலன்களையும் நல்ல பண்புகளையும் கொடுத்து மகிழ்ச்சியோடு வாழ பரிந்து பேசுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குவோம்.